மாறாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற போக்கில் திரு செங்கோட்டையனை நீக்குகிற முடிவு எடுக்கப்படுமானால் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் தொடக்க புள்ளியாக அமையும் என்று நான் பார்க்கிறேன். இது ஆம்பிளிஃபை ஆகும் நினைக்கிறீங்களா? செங்கோட்டையனுடைய குரல் மற்றவர்களுடைய குரலாகவும் வலுப்பெறும் நினைக்கிறீங்களா? இது மற்றவர்களுடைய உணர்வுகளை அவர் குறிப்பிட்டார் அல்லவா, 6 பேர், அவர்களுடைய மனசாட்சி இந்த கேள்வி தொட வேண்டும், தொடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குறைந்தபட்சம் அந்த 6 பேராவது அவருடைய கருத்துக்கு வலு சேர்ப்பாங்களா? என்னை பொறுத்தவரை அந்த 6 பேரை தவிர வேறு பலரும் இதே கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, அவர்கள் பேச தயங்குவதுதான் இப்போது கட்சிக்குள் பிரச்சனையாக இருக்கிறது. பேசுவதற்கு முன்வர வேண்டும். அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக பூர்வமாக கட்சியை நடத்துபவராக இருந்தால் திரு செங்கோட்டையன் வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் பற்றி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அல்லது உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி அவர்களுடைய அபிப்பிராயத்தை ஒவ்வொருவராக எழுந்து கூறுமாறு கேட்க வேண்டும். கேட்டால் இவருக்கு ஆதரவான கருத்துதான் அங்கே பிரதிபலிக்கும் என்பதுதான் யதார்த்த நிலை. ஆனா இது ஒரு செட்டில்டு மேட்டரா தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். அவருடைய நிலைப்பாட்டை தானே இந்த 6 பேரும் கூட பிரைவேட்டா என்ன வேணா சொல்லியிருக்கலாம், பப்ளிக்கா அதை வந்து என்டாஸ் பண்றாங்க தானே. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லிட்டாருன்னு மாத்திப்பாங்களா? இல்லை 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 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியும் சரி, இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஏற்பட்ட பின்னடைவு, திரு ஓபிஎஸ் வெளியே போனது, திரு டிடிவி தினகரன் வெளியே போனது, தேமுதிக அந்த அணியில் இல்லாமல் இருப்பது, இவையெல்லாம் அதிமுக மூத்த தலைவர்களை சிந்திக்க வைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கற்பனையில் சந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பார்த்திருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும்போது அதை ஒரு வீட்டோ தான் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இவர் சொன்னாருங்கிறதுனால என்ன மாறிட போகுது? மாறவில்லை என்றால் அதிருப்தியாளர்கள் கைகோர்க்கிற சூழல் உருவாகி இவருக்கு எதிரான கடும் விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினால் களத்தில் அது பேசப்படாமல் நாள்தோறும் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்த விமர்சனங்கள் தான் அதற்கு பதில் தான் களத்தில் இருக்கும். இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள பெரிய மாற்றம் எல்லாம் வந்து ஓஹோ இவர் சொல்லிட்டார், இதுதான் தொண்டர்களுடைய மனநிலை, அதனால நம்ம எல்லாம் கேட்போம் அப்படின்னு மாறுவாரா? அப்படி ஒரு உடனடி மாற்றம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் ஏற்படும். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் திரு செங்கோட்டையன் முன்வைத்துள்ள கருத்துக்களில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வாதாடுவதற்கு தவறுவீர்களானால் நிச்சயமாக அதிமுக பலவீனமான நிலையை நோக்கி பயணிக்கும்.